இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்துவிட்டது ஒரு அற்புதமான தீர்வு. நீண்ட நேர இல்லற பிரச்சனை, குழந்தையின்மையின் காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம், இதற்கெல்லாம் ஒரு இயற்கையான தீர்வு தேடுறீங்களா? அஸ்வகந்தா, சஃபேத் முஸ்லி, சிலாஜித் போன்ற 26க்கும் மேற்பட்ட இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட தரமான நம்பகமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற மத்திய மாநில மற்றும் உலக நாடுகளின் அங்கீகாரம் பெற்ற தரமான இயற்கை உணவு. உங்கள் இரவும் இல்லறமும் நீண்ட நேரம் நல்லறமாக மாறுவதற்கு கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வட சென்னையில செம அடி வாங்கியிருக்கக்கூடிய தாவேகா தற்கொலைகள் வீடு வீடா பூந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அனில் செட்டப் பண்ணிருக்கிறானுங்க. அதோட அடிச்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அது வருஷம் ஐடியாவை கேட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதாவது சம்பவம் என்னன்னு பார்த்தோன்னா, நடிகர் விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வீடா போய் கருத்து கணிப்பு கேட்கணும். ஒவ்வொரு வீட்லயும் இருக்க தாவேகா தற்கொலை அடையாளம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவனை ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு நீங்க தான் கூட்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒண்ணு கொடுத்தாரு. நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன். ஆனா இதுல கூட பாருங்களேன், ஒவ்வொரு வீடா போய் கருத்து கணிப்பு கேட்கணும், கண்டுபிடிச்சு அதுல இருக்க தாவேகா தற்கொலையை கண்டே பிடிக்கணும், கண்டுபிடிச்சு அவனை ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு கூட்டு வரணும். இதெல்லாம் வேலை வெட்டியை விட்டுட்டு அந்த ரசிகர்கள் தான் செய்யணும். சரி, கட்சி தலைவர் விஜய் என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தா, பனையூர்ல பதுங்கி படுத்து தூங்கிடுவாரு. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. சரி, ஓகே. இப்படி விஜயோட ஆர்டரை கேட்டு வீடு வீடா கிளம்பின நம்ம தாவேகா அணில்கள் சென்னை துறைமுக தொகுதிக்கு போயிருக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி கருத்து கணிப்பு கேட்க போனோம் அப்படின்னா அங்க முறைப்படி அனுமதி வாங்கணும். இவங்க அந்த அணில்களுக்கு தான் அனுமதினாலே என்னன்னு தெரியாது. அதனாலதான் கரூர்ல 41 உயிரை காவு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சியே நம்ம இருக்கானுங்க. அது மாதிரி கருத்து கணிப்புக்கும் எந்த ஒரு அனுமதியும் வாங்காம சும்மா தௌலத்தா அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன LIC பில்டிங்கா? இது என்ன கீ செயின் ஸ்டைலா? அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அரவேக்காடு. நீங்க எல்லாம் பெரிய இடமாடா. இப்படி அனுமதி இல்லாம அங்க போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு வீட்லயும் போயிட்டு ஆதார் கார்டை கொடு, ஓட்டடியை கொடுன்னு சொல்லி வம்பு பண்ணி அவங்கள கட்டாயப்படுத்தி கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அதை தரவர்த்த மக்கள் கிட்ட பிரச்சனையும் பண்ணிருக்கானுங்க. வருவேன், என்னப்பா ஒரு பொதுமக்கள் வந்து கேட்குற, என்னப்பா இந்த மாதிரி பண்றேன்னா போலீஸ் பண்ணு, நீ யாருக்கு பண்ணு, டிவிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். நீங்க எதுக்கு ஓட்டு? அந்த டிவிக்கே ஓட்டு போடணுமா? விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போடணும்ன்றாங்க. வந்துங்க இந்த மாதிரி இப்ப எங்களுக்கு உயிருக்கு சேதாரமா இருந்தா இப்ப எப்படிதான் நாங்க எப்படிதான் சார் நாங்க பண்றது? இந்த மாதிரி இவன் வந்து 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 பண்ண 10 பேருக்கு சார், 10 பேருக்கு வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு வந்து நான் இவங்க வீட்டுக்குள்ள நான் டீ சாப்பிடணும்னு வந்தேன். சரி, வீட்டுக்கு போறேன்னு போனா புடிச்சு தள்ளி விட்டானுங்க சார். மாரில அப்படியே குத்தி விட்டாங்க. என்னால முடியல சார். எனக்கு இப்படி வீடு வீடா அனுமதி இல்லாம பூந்து பொதுமக்கள் கிட்ட பிரச்சனை பண்ணி பயங்கர அடாவடித்தனம் பண்ணிருக்காங்க. உடனே அந்த பகுதியை சேர்ந்த திமுக தொண்டர்கள் என்னன்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. இப்படி கேட்கும் போது 2 தரப்புக்கு இடையில வாக்குவாதம் ஆகி அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல கை கலப்பா மாறி இருக்கு. திமுகவினர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் திருப்பம். தேர்தல் முன்னேற்பாடு என கூறி வீடு வீடாக சென்று வலுக்கட்டாயமாக கருத்து சேகரித்த தாவேகவினர். நம்ம விஜய் இதுல இருந்து வரோமா கஷ்டம் அதெல்லாம் முடியாது. போங்க அப்பதான் ஆதார் அட்டை, ஓட்டு ஐடி, பேங்க் புக் எல்லாம் கேட்டாப்போ அதெல்லாம் கொடுக்க முடியாது. போகுது சொன்னேன். வந்து என்னம்மா அப்படி பேசுறீங்க கேட்டு ஆட்சி தள்ளி விட்டாங்க. இந்த காலத்தை ரொம்ப வலி இருக்கு. இப்போ எவ்வளவு அராஜகம் இருக்குது. இன்னும் ஆட்சியில வந்துட்டாக்கா இன்னும் எவ்வளவு அராஜகம் இருக்கும். சரி, இப்ப இந்த இடத்துல தப்பு யாரோடது? அனுமதி இல்லாம வீட்டுக்கு போனது அவங்க தப்பு. அங்க போய் டாக்குமெண்ட்டை கேட்டு பொதுமக்கள் கிட்ட பிரச்சனை பண்ணி ஒரு கட்டத்துல அவங்கள கீழே தள்ளி இருக்காங்க. இதை கேட்க போன திமுக தொண்டர்கள்கிட்டயும் பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை அப்படியே எப்படி மாத்துறானுங்கன்னு பாருங்க. 5-6 பேர் அந்த சைடில் போகிறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. ஐயோ, திமுக தாக்குதல் நடத்திட்டாங்களாம். அதுவும் ஒரு பொண்ணை, கர்ப்பிணி பெண்ணை தயவுதாட்சியம் இல்லாம தாக்குதல் நடத்திட்டாங்களாம். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்குது? கடுமையாக தாக்கப்பட்டிருக்கா. அந்த பொண்ணு வந்து இப்போ ICUல இருக்கு. ICUல இருக்குன்னு சொன்னார்ல ஒரு பொண்ணு, அதுவும் கர்ப்பிணி பொண்ணு. அந்த பொண்ணு இப்ப 5 நிமிஷத்துல பேட்டி கொடுப்பாங்க பாருங்க. கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் அவங்க நடந்துக்கிறாங்க.
நாங்க பிரெக்னெண்டா இருக்கோம்னு சொல்லி கூட யாருமே காதுல வாங்கல. ரொம்ப இந்தியாவிலேயே ஏன் இந்த வேர்ல்டுலயே ஐசியூல அனுமதிக்கப்பட்ட ஒருத்தர் அடுத்த 5 நிமிஷத்துல டிஸ்சார்ஜ் ஆன அதிசயம் வந்து எங்க தற்கொலை கட்சியில மட்டும் தான் நடக்கும். ஆனா இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இதை விட சூப்பர் மேட்டர் ஒண்ணு இருக்குது. அந்த 5 நிமிஷம் ஐசியூல இருந்தாங்க ஒரு அம்மா, அவங்களே இப்ப வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்க, அதையும் கேளுங்க. எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்படியே நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டு. நாங்க கருத்து கணிப்பு எடுக்க போல, சர்வே எடுக்க போல, ஜூஸ் தான் குடிக்க போகணும்னு சொன்னாங்களா? இப்ப அடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. காக்கா தூக்குல இருக்காங்க. நாங்க சர்வே தான் சார் எடுக்க போனோம், நாங்க வேற எதுவும் தப்பு கூட பண்ணல. அவங்க என்ன இவ்வளவு சம்பவம் பண்ணிட்டு தாவேக்கா ராஜ்மோகன் இருக்காருல்ல, அவரோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்களேன். ரியலா ஆக்டிங் கொடுப்பாரு, சோகமா இருக்காராம். 100 பேர் சேர்ந்து 50 பேர் 100 பேர் சேர்ந்து 6 பேரை போட்டு அடிக்கிறது. இன்னைக்கு இந்த 5 நிமிஷம் ஐசியூ வார்டு அப்படி இப்படின்னு ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கல்ல இந்த ராஜ்மோகன், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவர்ஜினா, இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா அப்படின்னா கரூர்ல 41 உயிர் அநியாயமா போகும்போது தலைமறைவானவங்க தான் இவங்கலாம். இது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருவண்ணாமலை தாவேகா மாவட்ட செயலாளர் உதயகுமார்னு ஒருத்தர், அவருக்கு நேத்து பிறந்த நாளாம். அதுக்காக நட் ரோட்ல காரை நிறுத்தி ஒரு ராட்சச கிரேன் மூலியமா அவருக்கு பெரிய மாலையை போட்டுக்கிறாங்க. இதனால அந்த பகுதி ஃபுல்லாவே நேத்து ஃபுல் டிராபிக் ஜாம், பொதுமக்களுக்கு பயங்கரமான இடையூறு ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் தான். ஏண்டா நீங்க தற்கொலையா இருக்கும் போதே இந்த வரத்து வரீங்களே, தப்பு தவறி உங்க கையில ஆட்சி வந்துட்டா தமிழ்நாட்டோட கதி மோடி கையில மாட்டேன் இந்தியா மாதிரி அதோ கதி தான் சொல்லி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த தற்கொலைகள் தான் ஒரு தற்கொலைன்னு சொல்லி விளையங்கவே மாட்டானுங்க. அதுக்கு ஒரு சாம்பிள் உதாரணம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 3 நாள் முன்னாடி விருதுநகர்ல திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு ஒண்ணு நடந்துச்சு. அதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ரேம்ப் வாக் ஒண்ணு நடத்தினாரு. பாத்தீங்களா, திமுக விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, விஜய் மாதிரியே ரேம்ப் வாக் நடத்துறாங்க, அதுவும் விஜய் மாதிரியே வெள்ளை சட்டை பேண்ட் போட்டு திமுக தான் எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லி கிறுக்குத்தனமா பேசுறாங்க. எது நாகார்ஜுனாவா? இப்ப புரியுதா இவனுங்களை ஏன் நம்ம தற்கொலைன்னு கூப்பிடட்டு? ஏண்டா நீங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சதுனால அரசியல்னா என்ன, மாநாடுனா என்னன்னு சொல்லி இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்க. ஆனா திமுக பவள விழா கண்ட கட்சி. இந்த ரேம்ப் வாக் இருக்குல்ல, அத 2021 தேர்தலே திமுக செஞ்சுட்டாங்க. அதுக்கு இந்த வீடியோ பாரு. அப்புறம் என்ன, விஜய் வெள்ள சட்டை பேண்ட் போட்டதை பார்த்துதான் முதலமைச்சர் காப்பி அடிச்சாரா? ஏண்டா அவரு 1989 எம்எல்ஏடா, அப்பெல்லாம் உங்களால் நடிக்க கூட வரல. வெள்ள சட்டையெல்லாம் நாங்க வெள்ளக்கார காலத்திலே பார்த்தாச்சு. இவனுங்க விட்டா வெள்ள சட்டையை கண்டுபிடிச்சதே விஜய் தான் சொன்னாலும் சொல்லுவானுங்க. சரி, இந்த ரேம்ப் வாக்கு, வெள்ள சட்டை பேண்ட், இந்த மாடல்லாம் விஜய்க்கு முன்னாடியே ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சுட்டாரு. அதை பார்த்துதான் விஜயே காப்பி அடிச்சாரு. இவங்க இங்க வந்து நம்ம கிட்ட உருட்டுறாங்க. இந்த விஜய் வந்து இதை மட்டும் காப்பி அடிக்கல, அவர் வந்து இந்த குஷி, நண்பன், போக்கிரி, வில்லு, ஆதி, இப்போ வந்து ஜனநாயகன் வரைக்கும் எல்லாத்தையும் காப்பி அடிச்சுதான் நடிச்சிட்டு இருக்காரு. காப்பி இல்லைன்னா அவரே இல்ல. இப்ப அரசியலே வந்து காப்பி தான் அடிக்கிறாரு. அந்த காப்பியை கூட பார்த்து தான் படிக்கிறாரு. இவங்களுக்கு பேச பாத்தீங்களா? சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. அதனால ஃபைனலா ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். இப்படி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அராஜகமோ, அடாவடித்தனமோ, அறவேக்காட்டுத்தனமோ நிறைஞ்ச இந்த தாவேக அரசியல் அப்படின்றது இது அபத்தமான அரசியல் இல்ல. தமிழ்நாட்டோட பகுத்தறிவு சிந்தனைக்கு இது ஆபத்தான அரசியல். என்ன வடையா, மசால் வடைதாயா. பரா